வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய விடியும் வேலை பாடத்திற்கு புத்தக வினா விடைகள் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? புக் பேக் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பக்கம் 25ல இருக்கு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? பாருங்க, முதல்ல கீழ்காண்போட்டு உள்ள வருணனை சொல். வருணனை சொல்னா என்னது? ஒரு இதை அது தோற்றத்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வருணிக்கிறதுக்கு பேர் தான் வருணனை சொல். பச்சை பசேலென, இங்க பாருங்க, பச்சை பசேலென, வெள்ளை வெளியேறென்ற, கருகருவென, இந்த மாதிரி சொல்றீங்களா, அதுதான் என்ன பண்ண முடியும், வருணனை சொல்ல வரும். பாருங்க, இதுக்கு கீழ்காண்போர்டில் வரல வருணனை சொல்லுனா எது? வருக வருக வராது, தொடர் வண்டி வராது, கண் பார்வை. பச்சை பசேலென இதுதான் வருணனை சொல். உடுத்திய இச்சொல்லின் பொருள் என்னவா இருக்கும்? உடுத்தியன்னா என்ன? உதவியன்னா ஹெல்ப், உறங்கியன்னா தூங்குறது, கொடுத்த, அணிந்த. உடுத்தியன்னது உடுத்துறதுன்னா அணியிறது. சரிங்களா? உடுத்தியக்கு பொருள் என்னது? அணிந்த. தொலைவில் இச்சொல்லின் எதிர்ச்சொல். தொலைவில்னா இதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. தூரத்தில், தொலைந்த, நீளமான, அருகில். தொலைவில் அதுக்கு எதிர்ச்சொல்னா அருகில். அருகில்னா பக்கத்தில் அர்த்தம். பனித்துளி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பனி கூட்டல் துளின்னு பிரிக்கலாங்களா, இல்ல பனி கூட்டல் துளின்னு பிரிக்கலாங்களா, இல்ல பனி கூட்டல் இத்துளின்னு பிரிக்கலாம், இல்ல பண் கூட்டல் துளின்னு பிரிக்கலாங்களா? பனி கூட்டல் துளி. இதுல இந்த மெய் விகுதி மறைந்துடும். சரிங்களா? அடுத்து உயர்ந்து கூட்டல் ஓங்கிய என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதில் உயர்ந்து கூட்டல் ஓங்கியதை சேர்த்து எழுதும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உயர்ந்து ஓங்கிய கிடைக்குமா, இல்லை உயர்ந்தோங்கிய கிடைக்குமா, உயர்ந்தோங்கிய கிடைக்கும், உயர்த்தேங்கிய கிடைக்குமா? உயர்ந்தோங்கிய. என்னது? உயர்ந்தோங்கிய. இதுதான் சரியான பதில். புரிச்சுக்கிறீங்களா? வினாக்களுக்கு விடையளிக்க. மலைகள் எவ்வாறு காட்சியளித்தன? மலைகள் எவ்வாறு காட்சியளித்தன? மலைகள் பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சி அளித்தன. மலைகள் எவ்வாறு காட்சி அளித்தன? பச்சை பட்டாடை உடுத்தியது போல் காட்சி அளித்தன. இரண்டாவது கேள்வி பாருங்க. அமுதன் பள்ளி செல்லும் வழியில் எவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான்? எவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான் சொல்லுங்க. வழியில் மரங்கள், வயல்கள், வேற என்ன பார்த்தான்? மலைகள், பூக்கள், வண்ணத்து பூச்சிகள், இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான். என்னென்ன பார்த்தான்? வழியில் மரங்கள், வயல்கள், மலைகள், பூக்கள், வண்ணத்து பூச்சிகள், இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான். பள்ளிக்கு செல்லும் வழியில் இதையெல்லாம் அவன் பார்த்தான். அடுத்து வருணனை தொடரை பொறுத்துக. என்ன பண்ணணும்? பொறுத்துக்கணும். முதல் பாருங்க, சிலு சிலு வென்ற. சிலு சிலு வென்ற என்னது? காற்று வீசியது. சிலு சிலு வென்று காற்று வீசியது. உயர்ந்து ஓங்கிய மலைகள். உயர்ந்து ஓங்கிய மலை. வெள்ளை வெளியேறன கொக்குகள். வெள்ளை வெளியேறன கொக்குகள். பச்சை பசேல் என்ற வயல்கள். முத்து போன்ற பனித்துளி. பனித்துளி எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? முத்து போன்ற பனித்துளி. உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றான் இளமாறன். இளமாறன் தாத்தாவுக்கு உணவு எடுத்து செல்கிறான். மாமரத்தில் இருந்து கிளிகள் கீச் கீச் என்று குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபெற்று கொண்டிருந்தது. எப்படி? மெதுவாக நடைபெற்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து. எப்படி? தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. வழியெங்கும் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பது போலிருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே இளமாறன் அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் வயலில் தலை குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்து ஓடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். தாத்தா பசியோடு இருப்பார் என்பது நினைவுக்கு வந்தது. விரைந்து சென்றான். தாத்தாவிடம் தான் கொண்டு வந்த உணவை அளித்தான். மரநிலையில் அமர்ந்து இருவரும் உண்டனர். வழியில் தாம் கண்டவற்றை தாத்தாவிடம் சொல்லி மகிழ்ந்தான். சரிங்களா? என்னென்னலாம் பார்த்தானோ அதை அவன் சொல்றான். இங்க பாருங்க, இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து சென்றான்? வினாக்கள்ல பாருங்க, இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து சென்றான்? இளமாறன் தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்து சென்றான். யாருக்கு எடுத்து சென்றான்? தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்து சென்றான். சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது? சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது? இங்க பாருங்க, சேவல் ஒன்று என்ன செய்து மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. என்ன பண்ணிருந்தது? மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. நடக்குது. எப்படி நடக்குதான்? மெதுவாக நடக்குது. எப்படி? மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. பூந்தோட்டம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. எப்படி பிரிக்கலாம்? பூ கூட்டல் தோட்டம் தான் பூந்தோட்டம். பூ கூட்டல் தோட்டம். பத்தியில் இடம்பெற்ற வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. தலை குனிந்து நிற்கும் நெல்மணிகள். நெல்மணிகள் எப்படி சொல்றாங்க? தலை குனிந்து நிற்குதுன்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வைக்கோல் போர் இதெல்லாம் என்னது வர்ணனை சொற்கள். அளித்தான் இச்சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத சொல், பொருந்த சொல்னா கொடுத்தான் வழங்கினான்னா அளித்தான்ற அர்த்தம் தரும். ஆனா பொருந்தாத சொல்லுன்றதுனால எடுத்தான், என்னது எடுத்தான். அடுத்த பக்கம் படித்து காட்டுக, சொல்ல கேட்டு எழுதுக. இதெல்லாம் வந்து படித்து காட்டணும், சரிங்களா? முத்துக்கள், நாய்க்குட்டி, அசைந்தன, வரவேற்பது, பனித்துளிகள், பூச்செடிகளில் காலை வேளை சிலுசிலுவென்று உயர்ந்தோங்கிய தலையாட்டியது, பச்சை பசேலென்று பச்சை பட்டாடை வண்ணத்து பூச்சிகள் குறைத்து கொண்டே வெள்ளை வெளேரென்ற. இங்க பாருங்க, பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. சிலுசிலுவென்று காற்று வீசியது, கடைசியில ஒரு புள்ளி வைக்கணும். என்ன வைக்கணும்? நிறுத்தற்குறி இங்க வைக்கணும். தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன, இங்கேயும் ஒரு புள்ளி வைக்கணும். ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான், ஏதோ இங்கேயும் புள்ளி தான் வரும். கிளைகள் காற்றில் அசைந்தன, இங்கேயும் புள்ளி தான் வரும். மாலை நான் வந்து விடுவேன், மாலை நான் வந்து விடுவேன் அப்படின்னு இங்க என்ன வரும்? இங்க டபுள் கோட்ஸ் போட்டு கடைசியில என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும், சரிங்களா? என்ன பண்ணணும்? கடைசியா புள்ளி வைக்கணும். அவ்வளோதான். விடியும் வேலைக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.